பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் எழுதின புஸ்தகம் 112ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு உறுதியான இருதயம் என்கிற தலைப்பை நாம் தியானிக்கலாம். அது என்ன உறுதியான இருதயம்? பொதுவாக இருதயத்தை குறித்து பார்க்கிற பொழுது வேதாகமத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது உண்டு. அதில் பல விதமான காரியங்கள் சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தியானிக்கக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால் உறுதியான இருதயம் என்கிற காரியத்தை மாத்திரம் தியானிக்கப் போகிறோம். பொதுவாக அந்த இருதயமானது மனுஷனுடைய வாழ்க்கையில் உறுதி இல்லாததாக காணப்படுகிறது. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு துயரம் வரும்போது, ஒரு சோர்வு வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது இருதயமானது கரைந்து போய் நிலை குலைந்து காணப்படுகிறது. ஒரு பணப்பிரச்சனை வரட்டும், அல்லது ஒரு தேவைகள் வரட்டும், அல்லது ஒரு பயங்கள் வரட்டும், அல்லது ஒரு எதிர்ப்புகள் வரட்டும், இன்னும் பலவிதமான காரியங்கள் உலகத்தில் வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்கும்போது இருதயமானது தத்தளிக்கக்கூடிய சூழலை உண்டாகிறது. இன்னும் பலவிதமான தேவைகள் ஏற்படும் பொழுது, அல்லது மனிதர்கள் மூலமாக வருகிற பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, அல்லது சாத்தான் மூலமாக வருகிற போராட்டங்களை எதிர்கொள்கிற போது இருதயமானது சோர்ந்து போகிறது. ஆனால் உறுதியான இருதயமாக என்ன செய்யலை இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது உறுதியான இருதயம் தேவை என்று சொல்கிறது. சங்கீதம் 112:7 என்ன சொல்லுதுன்னா, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் இருதயம்னா யாருன்னா நீதிமானுடைய இருதயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யார் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்தான் நீதிமான். அப்போ ஆண்டவரை நம்பியிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவ மனுஷனும் நீதிமான் தான். அப்போ நீதிமானுடைய இருதயம் என்ன செய்யும்? கர்த்தரையே நம்பியிருக்கிறபடியினால் அந்த இருதயம் உறுதியாக இருக்கும். திடனாக இருக்கும் என்று சொன்னால் உறுதியாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் சோர்வுகள் வந்தாலும் தேவனை நம்பியிருக்கும் பொழுது இருதயமானது உறுதியாக இருக்கும். இன்னைக்கு அநேக நேரங்களில் தத்தளிக்கிறதுக்கு, பயப்படுறதுக்கு, சோர்ந்து போவதற்கு காரணம் கர்த்தரை சரியான முறையில் நம்பாமல் இருக்க தான் காரணம். சரி, யார் சரியாக நம்பியிருந்தாங்க, யாருடைய இருதயம் உறுதியாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பயத்தில் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக தாவீது ராஜாவை பார்க்கலாம். இதை குறித்து 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஒரு முறை அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சொந்த வந்த ஜனங்களை எல்லாம் விட்டுவிட்டு, மனைவிகள் உடைமைகள் எல்லாம் விட்டுவிட்டு, கூட யுத்தம் பண்ணக்கூடிய சகோதரருடைய பொருட்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர் வேற ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போகிறாரு. போயிட்டு வந்து திரும்பி பார்க்குறாரு, அவருடைய மனைவி, பிள்ளைகள், சொந்த பந்தங்கள், உடைமைகள் எல்லாவற்றையும் எதிரிகள் கொள்ளையடித்து கொண்டு சிறைப்படுத்தி கொண்டு போய்விட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே தாவீதுடைய பார்த்தீங்க அப்படின்னா கூட இருந்தவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, எரிச்சல் ஆகிறாங்க. உன் கூட வந்ததுனால தான் எங்கள் உடைமைகளை, எங்கள் பிள்ளைகளையும் மனைவிகளையும் இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி தாவீது மேலே கோவப்படுறாங்க. தாவீது வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு அனுபவத்தில் தான் அவர் வாழ்க்கை இருக்குது. ஒருபுறம் மனைவி, பிள்ளைகள் எல்லாம் எதிரிகள் சிறைப்பிடிச்சு கொண்டு போன ஒரு சூழ்நிலை. இன்னொருபுறம் நாட்டு ராஜா சவுல் ராஜா அவரை கொலை செய்யறதுக்காக துரத்தி வராது. இன்னொருபுறம் சொந்த மகன் அப்சலோமை கொலை பண்ணதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காரு. இன்னும் பகைவர்கள் நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது கூட இருக்கவங்களும் என்ன செய்றாங்க, இப்போ தாவீதுக்கு விரோதமாக செயல்படுறாங்க, பேசுகிறாங்க. கல்லை கொண்டு எரிஞ்சு அவரை கொல்லணும்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது வாழ்க்கையில் மோசமான அனுபவங்கள் வந்தாலும் அவருடைய இருதயம் சோர்ந்து போகலை. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் பார்த்தீங்கன்னா சொல்லுகிறது, அவன் இருதயம் கர்த்தரை நம்பியிருக்கிறபடினால் திறனாக இருக்கும். அந்த வசனத்தை தாவீது வாழ்க்கையில் கடைபிடிச்சார். அவர் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன் இருதயத்தை திடப்படுத்தினார் என்று பார்க்குறோம். அப்போ அவருடைய இருதயம் என்ன செய்தது? உறுதியாக காணப்பட்டது. சுற்றி இருக்கிறவங்க கல்லை கொண்டு எரிகிறத பார்த்துட்டு பயப்படலை. எதிரிகள் கொள்ளையடிச்சு போனதை குறித்து கவலைப்படலை. சிறைப்பிடிச்சு போனாங்கன்னு எதுவும் யோசிக்கலை. கர்த்தரையே நம்பி, தன் தேவனாகிய கர்த்தரையே நம்பியிருந்து அவர் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டார் சொல்லி வாசிக்கிறோம். அதன் பிறகு தேவனிடத்தில் கேட்குறாரு, அந்த எதிராளிகளை பின்தொடரணுமா, வெற்றி கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு. வெற்றி கிடைக்கும்னு சொல்றாரு. வெற்றி கிடைக்கும் மாதிரி வெற்றி கிடைச்சது. இழந்து போன அனைத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு சொல்றாரு. அதே போல அவர் இழந்து போன அனைத்தையும் திருப்பிக் கொள்ள தேவன் உதவி செய்தார். அந்த இருதயமானது உறுதியாக இருந்தபடினால் இழந்து போனதெல்லாம் திருப்பி கொண்டாரு. வெற்றிக்கு மேலே வெற்றியை அடைய ஆரம்பித்தார். காரணம், அவர் கர்த்தரையே நம்பி இருந்தபடினால் அவர் இருதயம் உறுதியாய் காணப்பட்டது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி, தேவனை நம்ம முழுமையாக நம்பியிருக்கிற பொழுது நம் இருதயம் உறுதியாக இருக்கும். எனவே வாழ்க்கையில் வரக்கூடிய மனுஷர் மூலமாக போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சோர்வுகள் வரும், பிசாசு மூலம் வரும். இதெல்லாம் பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் இருதயத்தை உறுதியாக ஆழமாக நாம் தொடர்ந்து வைக்கிற பொழுது தேவன்
நம்மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் போராட்டங்களை பார்த்து கொண்டோ, மனிதர்கள் மூலமாக இருக்கிற எதிர்ப்புகளை பார்த்து கொண்டோ, சத்ருவின் மூலமாக இருக்கிற போராட்டங்களை பார்த்து கொண்டோ சோர்ந்து போகாதபடி இருதயத்தை உறுதியாக இருக்க பழக்குவிப்போம். கர்த்தரை நம்பும் பொழுது அந்த காரியம் நடக்கும். தாவீது வாழ்க்கையிலே அது நடந்த அதே சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். கூட உள்ளவங்களே எதிர்ப்பாக எழும்பலாம். நீங்கள் நிறைய காரியம் இழந்திருக்கலாம். நீங்கள் ஒன்று நினச்சது நடக்க ஒன்று நடக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்கள் இருதயம் உறுதியாக இருக்க முடிக்கும். தொடர்ந்து அந்த இருதயம் உறுதி பெறுவதற்கு கர்த்தரிடத்தில் நீங்கள் நம்பிக்கையாக இருந்து அதில் பூர்ணமடையும் படிக்கும். எங்கும் இருந்த ஊழியம் உங்களை வாழ்த்தி வளர்த்துறது. ஆமென்.